கவலைப்பட ஆரம்பிச்சான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவனுடைய பொண்டாட்டி சரசு என்ன சொன்னான்னு ஞாபகப்படுத்தி பார்த்தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரங்கைய வீட்டுல என்னெல்லாம் நடந்துச்சோ அத சாகர் அவனுடைய பொண்டாட்டி சரசு கிட்ட சொன்னான். அது எல்லாத்தையும் கேட்ட சரசு இப்படி சொன்னான். ஐயோ, எதுக்கியா இவ்வளவு கவலைப்படுற? அதான் தப்ப சரி பண்ணிட்டல. ஆமா, ஆனா தப்பு பண்ணோங்கிற பேரு நின்னு போச்சுல்ல. உன்னை பத்தி ஊர்ல எல்லாருக்கும் தெரியும்யா. உன்னை தப்பா எடுக்க மாட்டாங்க. உன்னுடைய வேலைய நேர்மையா செஞ்சுக்கிட்டே இரு, அதுவே போதும். சரி சரி அப்படின்னு சொல்லி அவன் அமைதியாயிட்டான். அது எல்லாம் இப்ப அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் என் வேலைய கவனமா பொறுமையா செய்யறேன். அப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படின்னு சைக்கிள் செயினை போட அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்படி சைக்கிள் செயினை போட கஷ்டப்பட்ட போது அவன் கையில அந்த கரையெல்லாம் பட்டு கையெல்லாம் கருப்பு கருப்பா ஆயிடுச்சு. மறுபடியும் சைக்கிள் செயினை மாட்டு முயற்சி பண்ணப்போ கடைசியில அது மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற போர்வெல் கிட்ட போய் கைய கழுவிக்கிட்டு சைக்கிள் கிட்ட வந்தான். கடவுள் கிட்ட இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டே சந்தைக்கு போனான். சந்தையில இன்னைக்கும் நல்ல நல்ல மீன்கள் எல்லாம் இருந்துச்சு. அதுல சில வகை மீன் எல்லாத்தையுமே சாகர் வாங்கிக்கிட்டான். அதை எடுத்துக்கிட்டு கூடையில போட்டு கொண்டு போகும்போது ஒரு வயசான பாட்டி அவனை பார்த்து, சாகர், நல்ல நல்ல மீன் வந்திருக்குப்பா, வாங்கிக்கோ. சாகர் உடனே அந்த பாட்டி கிட்ட போய், என்ன மீன் பாட்டி இருக்கு அப்படின்னு கேட்டான். சின்ன மீன் இருக்குப்பா, கருவாடு கூட இருக்கு. சாகர் அதை கேட்டு எதுவும் பேசாம அப்படியே அமைதியாயிட்டான்.